எல்லாருக்கும் சிறப்பான வாழ்க்கை இருக்கு, மேலான தூய்மையான வாழ்க்கை இருக்கு, பாக்கியமுள்ள வாழ்க்கை இருக்கு. தகுதி பெறாமல் இருக்கிறோம். குணங்கள்ல மேன்மடை வென்று நம்ம முன்னேற்றலாம் பணத்தை கொண்டு மேன்மடைஞ்சு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் வாழ்க்கையில் செட்டில் நினைச்சிட்டு இருக்கோம். வெல் செட்டில் வேற, செட்டில் வேற, வெல் செட்டில் வேற. அமைதி இல்லை சுத்தமா. எப்ப அமைதி ஆச்சும் செட்டில் ஆயிட்டோம். அதுலயும் பெருமை கூடாது. நான் செட்டில் சொல்லக்கூடாது. அந்த அமைதி அதிகரிக்கணும், உள்ள சொல்லணும். வெளிப்படுத்தினா அதுவும் சோதனையாகும். அதுல பெருமை உண்டா? ரொம்ப அமைதியாக பெருமையாக பேசினா அது சோதனையாகும், அமைதி போயிடும். அது எப்ப நம்ம அமைதி அடையணுமோ அதுதான் வாழ்க்கை வெற்றி. அதுதான் உடைய இலக்கு, அதுதான் உடைய அருள். அது இருந்தால் மட்டும்தான் இந்த பொருள் உங்களுக்கு உதவியா இருக்கும். அந்த அருள் இல்லாமல் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த எந்த பொருளும் சரி நமக்கு உதவியா இருக்காது. நம்ம தீமைக்கு தான் ஒரு நன்மைக்கு ஒரு காலம் உதவியா இருக்காது. அருள் அடைஞ்சிருச்சுன்னா பொருள் உதவியா இருக்கும். அருள் அடைஞ்சுன்னா இந்த பொருள் எனக்கே அநியாயம் பண்றதுக்கு நானே செலவு பண்ணுவேன். இப்ப செலவு பண்ணிதான் இருக்கும். என்னுடைய அநியாயத்துக்காக நான் செலவு பண்ணிருக்கேன். என்னை சேர்த்துக்கிறதுக்கும் வளர்ச்சிக்கிறதுக்கும் என்னை புதைக்கிறதுக்கு தான் பணம் செலவாகும். நன்மையில வாழ்றது செலவாகும். நல்ல உணவு சாப்பிட முடியல, அது அமைதியை கொடுக்கல, ஆரோக்கியத்தை கொடுக்கல. அதனால நம்ம இலக்கு பொருளா இருக்கக்கூடாது, இருக்கணும். அதான் அந்த குணமா இருக்கணும், பணமா இருக்கக்கூடாது. மற்றொன்று இருக்கிறது, அதுக்கு தகுதி பெறவில்லை. ஆயினும் அல்லாஹ் அவருடைய திறமான சூழ்ந்தரிக்கிறான். அல்லாஹ் யாருமே பேராட்டம் வைக்கிறான். சூழ்ந்து அடைஞ்சிட்டு இருக்கான். எப்ப தகுதி போயிருங்க, எப்ப தகுதின்னு சொன்னா என் தவிர நான் உணர்வு தகுதி வந்து அர்த்தம். ஏன் தவிர நான் சொந்தமா உணர்ந்துச்சா அது ஞானம். இது வரைக்கும் மற்றவங்களை பற்றி கூட்டம் பேசிட்டு இருந்தேன். இப்பதான் சொந்தமா என் தவிர உணர ஆரம்பிச்சிருக்கேன். இது ஞானம். அது எப்ப நீங்க கேட்க வேண்டாம்னு கேட்க வேண்டுதல், அது பிரார்த்தனை அமைஞ்சது. இது வேண்டாமே, என் தவிர உணர்ந்து அது வேண்டாமே கேட்கிறேன். அல்லது நன்மை தீமை பிரித்தறிவது தியானம். நான் நன்மையை பார்க்குறேன், தீமையை பார்க்குறேன். பெரும்பாலும் தீமை நன்மை தான் என்று இல்லை, தீமை தான் இருக்குது. பிரித்து அறிகிறேன். இந்த தீமையை நான் சம்பாரிச்சது, நான் ஒத்துக்கிறேன். ஞானத்தின் அடிப்படையில் நான் யாரையும் குறை சொல்லலை. கடைசியில் சொல்ற கிருமிகள் மேலே குறை சொல்றோம். கடைசி கிருமி தான் உங்களுக்கு, இந்த வைரஸ், இந்த கிருமி தான் உங்களுக்கு இவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. இறைவன் சொல்றா உங்களுக்கு இதயத்தில் நோய் உள்ளது, உங்களுக்கு குணக்கேடு தான் நோயாக மாறுது. ஆனால் குணத்தை மாற்றி அமைச்சு கேட்கணும். அதில் சமாதானம் அடைஞ்சிடணும், சமாதானத்தை மற்றவங்க விரும்பணும். யாருடைய நன்மைகளும் நம்ம தடையக்கூடாது, எந்த தீமையும் உதவியாகவும் இருக்கக்கூடாது. இது நம்ம பிரார்த்தனையாக